அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நோபல் விருது அறிவிப்புகள் தொடங்கியுள்ளன. It's nominating you for the Peace Prize, which is well deserved, and you should get it. Thank you very much. This I didn't know. உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த விருதாக நோபல் விருது கருதப்படுகிறது. பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இவ்விருதுகள் வழங்கப்படும் நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு கிடைக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 7 போர்களை கடந்த 8 மாதங்களில் தான் நிறுத்தியதாக ட்ரம்ப் பெருமிதத்துடன் கூறி வருகிறார். நோபல் பரிசை ட்ரம்புக்கு தரலாம் என பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகளும் பரிந்துரைத்துள்ளன. எனினும் ட்ரம்புக்கு நோபல் கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவே என இவ்விருதுகள் குறித்து கூர்ந்து கவனித்து வரும் நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் உள்ள அமைதி ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் நினா கிரேகர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்காவில் கல்வி நிறுவனங்களுக்கான சுதந்திரங்களை ட்ரம்ப் மறுப்பதாக அமைதிக்கான நோபல் பரிசு கமிட்டி உறுப்பினர் ஒருவரே கூறியுள்ளதும் கவனம் பெறுகிறது. விருதுக்கு தான் தகுதியானவன் என ட்ரம்ப் கூறி வந்தாலும் அது வேறு யாருக்காவது தான் கிடைக்கும் என்ற ரீதியில் ராணுவ வீரர்கள் மத்தியில் அவர் விரக்தியுடன் பேசியுள்ளார். 2009ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் அம்முடிவு கடும் சர்ச்சையை சந்தித்தது. அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு என்பதில் முன் எப்போதும் இல்லாத எதிர்பார்ப்பு நிலவும் நிலையில் இதற்கான விடை வரும் வெள்ளிக்கிழமை கிடைக்கும்.